இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆம் தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது இம்மானுவேலராகவே நமக்கு இருப்பதற்காக, நம்மளோடு கூட இருப்பதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மளை விடுவிப்பதற்காக, அவர் நம்மளோடு கூட இருந்து நடத்துவதற்காக மாத்திரம்தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி ஜனங்களாய் நாம வாழாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இம்மானுவேலராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், உன் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அவர் உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறாரு. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம் வேதத்தில் பார்க்கிறோம், காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டு புயலின் மத்தியில் சீஷர்கள் இருக்கும் பொழுது அந்த படகுல இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்ததை பார்த்து அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இயேசு இந்த காற்றையும் கடலையும் அதட்டுவார் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அவர் அயர்ந்த நித்திரையிலிருந்து விழித்து எழுந்து கர்த்தர் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினதை போல இன்றைய நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது நீங்க அறியாமல் இருக்கலாம். கர்த்தர் என்னுடைய காரியங்களை செய்வாரோ செய்ய மாட்டாரோ, என் தேவைகளை நிறைவேற்றுவாரோ நிறைவேற்ற மாட்டாரோ என்று சொல்லி நீங்க துக்கித்து இருக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட காற்றும் கடலும் உங்க வாழ்க்கையில கொந்தளித்திருந்தாலும் இன்னைக்கு தேவன் அதை அதட்ட வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அது வியாதியா இருக்கலாம், ஒருவேளை அது கடனா இருக்கலாம், ஒருவேளை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம். எந்த காரியங்கள் உங்களுக்கு முன்பாக எழும்பினாலும் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராய் இருந்து அதை அதட்ட வல்லவராய் இருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களில என் பலன் பரிபூரணமா இருக்கும் என்று சொல்லி, நீங்க எந்த பலவீனத்துல இருக்கிறீங்களோ கர்த்தருடைய பலன் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கிறது. அதன்படி நினைத்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழும்போது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். God bless you.